பள்ளி கற்றல் கற்பித்தலில் ஏஐ, சாட் ஜிபிடி போன்றவற்றின் பயன்பாடுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் இன்று நாடாளுமன்றத்தில் உறுதி அளித்தார். உலகளாவிய கல்வி தர மேம்பாடுகள் குறித்தான ஆய்வுகளை கல்வி அமைச்சின் சிறப்பு பணிக்குழு மேற்கொண்டு வருவதாகவும், அதன் அடிப்படையில் கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் ஃபத்லினா சிடேக் கூறினார். இந்த ஆண்டு செயற்கை நுண்ணறிவு குறித்து நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி நிர்வாகத்தினருக்கும், ஆசிரியர்களுக்கும் விளக்கப்பட்டறை அளிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 6 மாதங்களில் ஏஐ செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளை முழுமையாக கையாளும் திறன் கொண்ட 11 பள்ளிகளில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை செப்டம்பர் மாதத்திற்குள் 20 பள்ளிகளை அடையாளம் கண்டு ஏஐ செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளை விரிவுபடுத்தவிருப்பதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சின் சிறப்பு பணிக்குழு முக்கிய தரவுகளை திரட்டி வருவதுடன் பள்ளிகளின் சூழல்களையும் கண்காணித்து வருவதாகவும், முறையான ஆய்வுகளுடன் இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பெரிக்காத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பள்ளிகளில் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கல்வி அமைச்சு தொடர்ந்து அனுமதிக்காமல் இருப்பதாக தானாமீரா நாடாளுமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ இக்மால் ஹிஷாம் இன்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். பள்ளிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்காக பள்ளி தொடர்பான நிர்வாகத்தினர் தங்களிடம் நிதி வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அதை மறுக்காமல் தங்கள் சொந்த பணத்தை நிதியாக கொடுத்து வரும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக டதஸ்ரீ இக்மால் ஹிஷாம் கூறினார். ஆனாலும் பள்ளியின் நிகழ்ச்சிகளில் தாங்கள் பங்கேற்பதற்காக மாவட்ட அல்லது மாநில கல்வி இலாக்காவிடம் பள்ளி நிர்வாகம் ஒப்புதல் பெற முயற்சிக்கும் போது கல்வி இலாக்கா அனுமதி வழங்க மறுப்பதால் பள்ளி நிர்வாகம் சங்கடத்துடன் தங்களை அணுகுவதாக அவர் குறிப்பிட்டார். கல்வி அமைச்சு ஒதுக்கும் பள்ளிகளுக்கான நிதி போதுமானதாக இல்லாத போது தாங்கள் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு நிதி வழங்க கடமைப்பட்டுள்ளோம் என்று அவர் கூறினார். ஆனால் அந்த பள்ளிகளுக்குள் நுழைவதற்கு தங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது நியாயமற்றது என்று டதஸ்ரீ இக்மால் ஹிஷாம் கல்வி அமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்கு சம்பந்தப்பட்ட நாடுகளில் இருந்து அழைப்புகள் இல்லாமலேயே அன்வார் தன்னிச்சையாக அந்த நாடுகளுக்கு செல்வது மலேசியாவின் மதிப்பை குறைத்து மதிப்பிடுவதாக பெரிக்காத்தானின் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களுக்கான திட்ட வரைவுகள் வெளியுறவு அமைச்சின் வாயிலாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் மறந்து விட்டாரா எனும் கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார். நாட்டை பிரதிநிதித்து மற்ற நாடுகளுக்கு செல்லும் அன்வார் அழைப்பில்லாமல் செல்வது அவரின் தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும், அன்வார் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி முன்னமே அந்தந்த நாடுகளுக்கு வலியுறுத்தப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் பதிலளித்தார். மேலும் முதலீடுகளை பெறும் நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படும் பிரதமர் அன்வாரின் பயணங்கள் குறித்து முன்கூட்டியே வெளிப்படையாக அறிவிப்பதில் பாதுகாப்பு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்தார். காவல்துறை ஆணையர் என காட்டிக்கொள்ளும் மோசடி கும்பலின் தொலைபேசி அழைப்பை நம்பி ஈப்போவை சேர்ந்த 73 வயது முதியவர் ஒருவர் தனது சேமிப்பு பணமான 1,58,000 ரிங்கிட் பணத்தை இழந்துள்ளார். பாதிக்கப்பட்ட முதியவர் நேற்று இரவு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், மோசடியில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறையினர் தேடி வருவதாகவும் ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் தெரிவித்தார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் காவல்துறையினர் தொலைபேசியின் மூலமாக எந்த ஒரு நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்களிடம் பேச மாட்டார்கள் என்றும், அப்படியே காவல் நிலையத்திலிருந்து பொதுமக்கள் தொலைபேசி அழைப்பை பெற்றால் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படியும் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட முதியவருக்கு கடந்த மாதம் பண மோசடியில் சம்பந்தப்பட்டிருப்பதால் விசாரணைக்காக அவரின் வங்கியில் இருக்கும் பணத்தை முடக்குவதாக மோசடி கும்பல் மிரட்டியதாகவும், மிரட்டலுக்கு பயந்து 73 வயது முதியவர் 12 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு தனது சேமிப்பு பணத்தை பரிவர்த்தனை செய்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பணத்தை செலுத்திய 73 வயது முதியவர் 15 நாட்களுக்கு பின்னர் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்ட போது தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாக புகாரில் தெரிவித்துள்ளார்.
தீபகற்ப மலேசியாவின் பல பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற அளவை எட்டியுள்ளது. இந்தோனேசியாவின் சுமத்ராவில் அதிகரித்து வரும் காடுகள் மற்றும் நில தீயின் காரணமாக மலேசியாவின் சில பகுதிகளுக்கு புகை மூட்டம் பரவி உள்ளது. மலாக்காவில் உள்ள அலோர் காஜா மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி நிலவரப்படி சராசரி காற்று மாசுபாடு குறியீட்டின் அளவீடு 160 இருந்தது. அதேபோல் பகாங் தவர்லோவில் காற்று மாசுபாடு குறியீட்டின் அளவு 156ஆகவும், ஸ்லாங்கூர் பந்திங்கில் 155ஆகவும், நெகிர் செம்பிலான் நீலாயில் 155ஆகவும், திரங்கானு கமாமானில் 153ஆகவும், ஸ்லாங்கூர் ஜொஹான் சத்யாவில் 152ஆகவும், கோலம்பூர் செராசில் 151ஆகவும், மேலும் புத்ராஜியாவில் 124ஆகவும் பதிவாகியுள்ளன. மேலும் நாட்டின் 57 பகுதிகளில் மிதமான காற்றின் தரம் பதிவாகியுள்ளது. 50க்கு கீழே உள்ள குறியீட்டு எண் நல்ல காற்றின் தரத்தையும், 51 முதல் 100 வரை மிதமான அளவையும், 101 முதல் 200 வரை ஆரோக்கியமற்ற அளவையும் குறிக்கும். 201 முதல் 300 மிகவும் ஆரோக்கியமற்ற அளவு என்பதோடு 300க்கு மேல் இருந்தால் அது ஆபத்தை குறிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை கோலாலம்பூர் ஹங்துவா அடுக்குமாடி குடியிருப்பின் 10வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் தீ ஏற்பட்டதில் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக அதிகாலை 2:54 மணி அளவில் மெர்ஸ் 999 ஹாட்லைன் மூலம் அவசர அழைப்பு வந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் தெரிவித்தது. இதனை அடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் அதிகாலை 2:58 மணிக்கு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ அதிகாலை 3:10 மணிக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும், வீடு முழுமையாக சேதமுற்றுள்ளதாகவும் தீயணைப்புத்துறை மூத்த செயல்பாட்டு தளபதி முகமது ரித்வான் ஆகியார் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர் குளியல் அறையில் இறந்து கிடந்ததாகவும் அவர் கூறினார். உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சமீபத்திய தலைமை நீதிபதி நியமனம் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். தேர்வு செய்யப்படுகிறவர்களின் பெயர் மாமன்னரால் முன்கூட்டியே சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இது நீதித்துறையை அரசியல்மயமாக்குவதற்கான ஆதாரமற்ற முயற்சி என்று அவர் குற்றம் சாட்டினார். நியமன செயல்முறை கூட்டரசு அரசியலமைப்பின் பிரிவு 122B கீழ் அரசியலமைப்பு விதிகளை கண்டிப்பாக கடைபிடித்ததாக அன்வார் விளக்கினார். முன்மொழியப்பட்ட நியமனத்திற்கு தமது பரிந்துரை, மாமன்னரின் ஒப்புதல் மற்றும் ஆட்சியாளர்களின் மாநாட்டுடன் கலந்து ஆலோசித்தல் தேவைப்பட்டதாக அவர் பிரதமர் துறை ஊழியர்கள் உடனான சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பெயர்கள் முன்னதாகவே சமர்ப்பிக்கப்பட்டன. ஆனால் ஜூலை 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கூடிய ஆட்சியாளர்களின் மாநாட்டிற்கு பிறகுதான் அவை இறுதி செய்யப்பட்டது என்பதை பிரதமர் வெளிப்படுத்தினார். எல்லாம் உரிய நடைமுறையை பின்பற்றியது என்றும், ஆட்சியாளர்களின் மாநாட்டையோ அல்லது மாமன்னரின் ஒப்புதலையோ யாரும் புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை நெறிமுறைகளுடன் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளவும், அரசியல் கதைகளால் திசை திருப்பப்படுவதை தவிர்க்கவும் விழிப்புடன் இருக்குமாறு அன்வார் அரசு ஊழியர்களை வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.